மே 10க்குள்ள ஆட்சி அமைக்கல தாவேகா அப்படின்னா கவர்னர் ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே உண்மையா? இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் முடிவா என்னதான் சொல்றாரு? ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்றாரா இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா? இதுக்கு நடுவுல டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு? குதிரை பேரம் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க இவ்வளவு அராஜகம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு நேத்து 3வது முறையா ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணிருக்காங்க? அங்க அவர் கொடுத்த அந்த கடிதத்துல என்ன இருந்திருக்குன்னா 121 எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல ஐயுஎம்எல் வந்து நாங்க எப்பவுமே வந்து திமுகவோட பக்கத்துல தான் இருப்போம் அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால அது வந்து கேன்சல் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா விசிகா வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நாங்க என்ன அப்படிங்கறத சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்குமே சொல்லல. இதுக்கு இடையில ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து தாவேகா சைடு மேலயும் வருது, விசிகா மேலயும் வருது. தாவேகா சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 சீட்டு அப்படின்னு சொல்லி எங்களை வந்து இவ்வளவு கேவலமா வந்து இத்தனை நாளா பேசிட்டு இருந்தீங்க, அந்த 2 சீட்டுக்காக தானே இப்போ நீங்க வந்துட்டு எங்க கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு தாவேகா சைடுல இருந்து விமர்சனம் அப்படிங்கிறது யாரு வேணா வைக்கலாம், இங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா தாவேகா சைடுல இருந்து விசிகா மேல வைக்கிற விமர்சனம் வந்து ரொம்பவே கேவலமா இருக்கு. அதுவும் ஜாதி ரீதியான வன்மத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி தான் இவங்கள தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நேத்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காரு. அதுதான் வந்து ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, இது திருமா காலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எதுக்காக அவங்க அப்படி போடணும்? இன்னைக்கு அவர்கிட்ட பிரஸ் மீட்ல கேட்டப்ப உங்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து நீங்க கேட்டிருக்கீங்களாமே திருமா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாரு. அப்புறம் ஏன் நேத்து வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு ட்வீட் ஒன்னு போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், நீங்க வந்து எங்களை ஒதுக்குனாலும் சரி ஓரங்கட்டினாலும் சரி நாங்க தான் வந்து இங்க மையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாவேகாவுக்கு இப்ப வந்து 2 சீட்டு தேவைப்படுது. அந்த 2 சீட்டு யாருக்கிட்ட இருக்கு? விசிகாட்ட இருக்கு. சோ அதை வச்சு நாங்க தான் வந்து இங்க முடிவெடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கும் அதுக்குமே அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா 2 சீட்டை வச்சுக்கிட்டு நீங்க துணை முதல்வர் பதவி கேட்கறதெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே ஒரு அநியாயம் தான். இதுக்கு சம்பந்தமா சனம் ஷெட்டி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு சீட்டு 2 சீட்டை வச்சுட்டு இவங்க பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்கள நெட்டிசன்கள் வந்து ஏன் ஒரு சீட்டு 2 சீட்லாம் வந்துட்டு வேல்யூவானது இல்லையா, அதுவும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சனம் ஷெட்டி வந்து ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா இந்த ஒரு சீட்டு 2 சீட்டை வச்சுக்கிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தது வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்காக தான், துணை முதல்வர் பதவியெல்லாம் உங்களுக்கு வந்து தூக்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு நடுவுல நேத்து நைட்டு வந்து திடீர்னு நானும் இந்த ஆட்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் என்ன பண்ணிருக்காரு? ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போன மாதிரி என்னோட எம்எல்ஏ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நைட்டு 1 மணிக்கு கவர்னரை போய் பார்க்க போயிருக்காரு. பாவம் அந்த மனுஷன் இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்பவே படாத பாடுபட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கடிதத்துல அவர் வந்து என்ன கொடுத்துக்க போயிருக்காரு தெரியுங்களா? இபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி நியாயமாகும்? மக்கள் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற காலங்காலமா தொடர்ந்து வந்துட்டு இருந்த இந்த ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி தான் புதுசா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. அங்கதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. மன்னார்குடியோட எம்எல்ஏ அவரோட பேர் வந்து காமராஜ், அவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தர மாதிரி தாவேகா சைடுல இருந்து ஒரு கடிதத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்பவே காண்டாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது சம்பந்தமா கேட்டப்ப என்ன அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிருக்காரு, அந்த எம்எல்ஏ காமராஜ் அவருக்கு வந்து கால் பண்ணி பார்த்திருக்காரு. அவர் வந்து கால் எடுக்கல. உடனே என்னோட எம்எல்ஏவை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் கொடுத்திருக்காரு. சென்னை கிண்டி நிலையத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. ஆளுநர்கிட்டயுமே இது சம்பந்தமான புகாரையுமே வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னைக்கு காலையில டிடிவி தினகரன் அவர்களும் அந்த எம்எல்ஏ இருக்காங்கல்ல 2 பேரும் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஏங்க டிடிவி தினகரன் கால் பண்ணப்ப ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு போன் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. இவர் சைடுல இருந்து கேட்டா அவர் வச்சிருக்கிறது வந்து சாதாரண போன் அப்படி அப்படின்னு என்னென்னவோ புதுசா கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப் மூலமா தான் வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கடிதம் அனுப்புனாங்க. போலி ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு போய் கடிதமா கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து எம்எல்ஏ வந்து ஆதரவு தாவேகாவுக்கு தரதா சொல்லி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்துட்டு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு விஜய் அவர்கள் என்ன எனக்கு மாமனா மச்சானா, நாங்க எதுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காமராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு காருக்குள்ள ஒரு வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ வைரல் ஆயுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப காமராஜ் அந்த எம்எல்ஏ இருக்காருல அவர் வந்து நான் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கல அப்படின்னு சொல்லி உருட்டின்னு இருக்காங்க. இதை வச்சு பயங்கரமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நேத்துல இருந்தே குதிரை பேரம் மோசடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்களே, இந்த குதிரை பேரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ஒரு எம்எல்ஏ வந்துட்டு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி தரேன் இல்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல
பொறுப்புல இருக்க ஒரு பதவியெல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்றது. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவலா என்ன பண்றதுன்னா, நான் வந்து ஆட்சிக்கு வந்தனா உன்னை என்ன வேணா பண்ணிருவேன், சோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை யூஸ் பண்ணி மிரட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது. இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷமா இல்லாம இருந்தது. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் ஆகுறதுக்கே இவ்வளவு மோசடி செய்யறாங்களே, இவங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியும், இவங்க எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு சரமாரியா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்களையும் சமூக ஊடகங்கள்ல பலருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், திமுக அதிமுக வந்து கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரசல் புரசலா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திமுகவோட தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, புதுசா ஆட்சி அமைக்கணும், கவர்னரோட ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறது நாங்க எப்பவுமே வந்து தாவேகாவுக்கு இடையூறா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சைடுல இருந்து சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, புதுசா ஆட்சி வரட்டும், இந்த தேர்தல்ல யாரெல்லாம் வந்து ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணிக்கு அவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு அரசியல்ல ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது, விசிகாவோட தலைவர் திருமாவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாரா, அந்த ஆதரவை வச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு அவரோட எம்எல்ஏவை காணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் வந்து அவரோட விருப்பப்பட்டு தான், அதுவும் காருக்குள்ள வந்துட்டு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. சோ இத பத்தி உங்க கருத்து என்ன? எல்லா தடைகளையும் தாண்டி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆட்சி அமைப்பாரா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.